அஞ்சிகா, அஞ்சிகா, என்னடா ஒரே சத்தம் போட்டுட்டு இருக்க? மா, அஞ்சிகாவை காணுமா? ஏதாண்டா எங்கேயாவது இருப்பா. மா, கதவு கூட திறந்துட்டு இருக்குதுமா. பாருடா கீழே எங்கேயாவது இருக்காதான். என்னம்மா வேணும்? சாக்லேட் வாங்கிட்டு காசா? எல்லாரும் காசு கொடுத்து சாக்லேட் வாங்குவாங்க, நீ என்ன சாக்லேட் கொடுத்துட்டு காசு கேட்குற? போ போ போய் வீட்டில் பெரியவங்களை கூட்டிட்டு வா. இங்கெல்லாம் வந்துட்டு தனியாக வரக்கூடாது, போமா. என்னம்மா? வெரி கியூட். போங்க போங்க, வீட்டுக்கு போங்க, இங்கெல்லாம் நிக்க கூடாது, போங்க. டேய் அரைச்சிடுறா டே. டே அந்த கஸ்டமரை கவனிடா டே. பாப்பா அங்கிட்டு போ. ஆண்டி, என்னப்பா? ஆண்டி, அஞ்சிகா இங்க வந்தாளா ஆண்டி? இல்ல, எனக்கு தெரியாது. நீ ஆரியா இடத்துல எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு. டேய் ஆரியா, அஞ்சிகாவை காணும்டா. நானும் எவ்வளவு டென்ஷனா இருக்கேன். அஞ்சிகா பத்தி இதுக்கிறியா? என்னப்பா இது புதுசா இருக்குது? இங்கெல்லாம் நின்றுட்டு இருக்காத பாப்பா. அங்கிட்ட போய் பாப்பா 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 ஓரமா நில்ல. டேய் பாப்பாவுக்கு தலை ஓரமா அனுப்பிச்சுடுறா. யாருன்னு விசாரிடா. ஏதாவது உள்ளக்க பேரண்ட்ஸ் மிஸ் பண்ணிட்டாங்களான்னு பாடுறா. அங்கிட்டு போமா, அங்கிட்டு போமா. ஏ பாப்பா, நீ அந்த காலையில கடையில வந்து சாக்லேட் கொடுத்து காசு கேட்ட பொண்ணு தானே? நீ ஏன் இன்னும் இங்க நிக்கிற? வீட்டுக்கு போல? காசு கொடுத்தா வீட்டுக்கு போயிருவியா? சின்ன பொண்ணு ரோட்ல நின்றுகிட்டு இருக்கு பாரு. யார வீட்டுல கவனிக்காம விட்டுறாங்க சின்ன குழந்தைங்கள. வீட்டுக்கு போமா. ஓகே? என்னம்மா? வீடு போன் நம்பர் தெரியுமாமா உனக்கு? ஹரிஷ் வந்துட்டான். நான் என்ன ஏதுன்னு கேட்டு ஒரு 5 நிமிஷத்துல ஃபோன் பண்றேன் மல்லிகா. வச்சிரு. ரொம்ப
ஏன்டா அழுகுற? எதனா என்னடா தெரிஞ்சது? ஏதாவது தகவல் தெரிஞ்சுடாதா? ஏன்டா அழுகுற? என்னடா இப்படி சொல்லிட்டியாடா? எங்கடா? நீ எல்லா இடத்துலயும் தேடியாடா? நீ காலையில ஏதாவது அவளை திட்டினியாடா? நானும் அவளுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல எல்லாம் கூட போய் கேட்டுட்டேம்மா, அவளை காணுன்றாங்கம்மா. என்னடா இப்படி சொல்ற நீ? உன்னை நம்பிதானே நான் இருக்கேன் நானு. டேய் நல்லா பாத்துட்டு வாடா டேய், ப்ளீஸ்டா. டேய் பாத்துட்டு வாடா டேய். ஹலோ ஆண்டி, சொல்லுங்க ஆண்டி. தம்பி, சொல்லுங்க ஆண்டி. ஹன்சிகாங்கிறது யாருப்பா? ஆண்டி, தங்கச்சி ஆண்டி, எங்க ஆண்டி இருக்கா? சொல்லுங்க ஆண்டி. நீ யாருப்பா பேசுறது? ஆண்டி, நான் உங்களோட அண்ணன் பேசுறேன் ஆண்டி. எப்போ வீட்டில் பெரியவங்க யாரும் இருந்தா நம்பர் 2 பிள்ளையார் கோயில் தெருவுக்கு கூட்டிட்டு வாங்கப்பா. அவங்க ஆண்டி. அம்மா, ஹன்சிகா இருக்காம்மா. அஞ்சிகா எங்கடா இருக்கா? வந்துடுறேம்மா. இருடா நானும் வரேன். யாருப்பா நீ இவ்வளோ வேகமாக ஓடியார? அங்கிள், ஹன்சிகா அங்கிள் காணும் அங்கிள். உங்க வீட்ல இருக்காங்க அங்கிள். உங்க நீ தானப்பா? யாருப்பா பெரியவங்க யாரும் வரலையா? வந்துட்டு இருக்காங்க. போ பால்கனியில் தான் இருக்கா ஹன்சிகா. போ. மல்லிகா, நான் கடைக்கு போயிட்டு வரேன். இந்த தம்பியை பார்த்து அந்த ஹன்சிகா அனுப்பிவிடுமா. அச்சி, அச்சி, எங்கம்மா போன? உனக்கு யார் எவ்வளவு சொல்றது தந்தது? சாக்லேட் நம்ம வீட்ல இருக்க எல்லா சாக்லேட்டையும் நான் கடையில கொடுத்து காசு வாங்கினேன். எதுக்கு வாங்கினடா? நீ தானே நைட்டு சொன்ன, உனக்கு ஞாபகம் இல்லையா? நீ அண்ணா, நான் மம்மி மாதிரி பெருசானோனே என் டாடி என் கூட விளையாடுவாங்களா? அப்ப ஏன் நம்ம தாத்தா அம்மா கூட விளையாட மாட்டேங்கிறாங்க? கூட படுத்தாலே சொல்லலாம். எனக்கு தெரியும் டாடி நான் பெருசானோனே விளையாடவே மாட்டாங்க என் கூட. ஏன்னா என்னம்மா? நம்ம டாடி எதுக்குடா ஃபாரின் போனாங்க? காசு சம்பாதிச்சுட்டு வரதா? எதுக்கு காசு? சாக்லேட்டை மட்டும் நல்லா வாங்கி தின்ன தெரியுதுல, அதுக்கு காசு எங்க இருந்து வருதுன்னு உனக்கு தெரியுமா? சும்மா படு. நம்ம தப்பு பண்ணிட்டோமே. நம்மளால தானே தங்கச்சி இந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியில போக முடிவு பண்ணா. தப்பு பண்ணிட்டோமே. ஏன்னா சொல்லுமா. நான் சாக்லேட்டுமே சாப்பிடவே மாட்டேன். இந்த காசை நம்ம டாடி காமிச்சு வச்சா சின்ன வயசுலயே என் கூட டாடி விளையாட வருவாங்களா? நீங்க உடனே இந்தியாவுக்கு வாங்க. நம்ம சந்தோஷமா இங்கேயே வாழலாங்க. கஷ்டமோ நஷ்டமோ நம்ம இங்கேயே போராடலாங்க.